வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அகைன் நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸோட இன்னொரு எபிசோட்ல கேட்சப் பண்றோம். இந்த எபிசோட்ல நம்ம ஃபோர்த் லா ஆஃப் பிஹேவியரல் சேஞ்ச், அதாவது ஹவு டு மேக் இட் சாட்டிஸ்ஃபைங், என்னெல்லாம் பண்ணி ஒரு ஹேபிட்டை ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபேக்டரா நம்மளை கன்சிடர் பண்ண வைக்க முடியும், அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் யூனிட் 16 என்ன அப்படின்னா, எக்ஸாக்டா இதுல இன்னொன்று சொல்ல போனா யூனிட் 2, அந்த சாப்டர்ல யூனிட் 2 என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஹேபிட்டை வந்துட்டு பிரேக் பண்ணாம அதை ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குங்கிறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு அந்த டெக்னிக்கு ஒரு ரெஃபரன்ஸா ஒரு ஸ்டோரியில இருந்து நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன டவுன் இருக்கு. அந்த சின்ன டவுன்ல ஒரு சின்ன பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல ஒரு பர்சனை ஒரு ஸ்டாக் புரோக்கர் அவர் வந்துட்டு ஒரு சேல் போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டி இருக்கு, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அங்க இருக்கிறத கம்பேர் பண்றப்போ இவனோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு விசிபிளா இருக்கு, தெரியுது, நல்லா ஈஸியா டெவலப் ஆயிட்டு இருக்கான், கார்பரேட் லேடர்ல பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு. எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறப்ப தான் அந்த பர்சன் அவரோட விக்டரிக்கான ஒரு மந்த்ராவை சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு டெய்லி காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 ஜார் வச்சிருப்பேன். ஒரு ஜார்ல பாத்தீங்கன்னா ஒரு 120 பேப்பர் கிளிப் இருக்கும், இல்ல ஒரு பேப்பர் கிளிப் மாதிரி இருக்கும். இந்த ரைட் சைட் ஜார் வந்துட்டு எம்டியா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு சேல் கால் பண்றப்பவும் ஒரு கிளிப் எடுத்து உள்ள போட்டுட்டே இருப்பேன். ஸோ அது பண்ண பண்ண எனக்கு வந்துட்டு நான் எவ்வளோ கால் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ கால் பண்ணணுங்கிற ஒரு மெஷர் தெரியும். இன்னொன்னு அது வந்துட்டு என்ன ஒரு மோட்டிவேட் பண்ணும். இதே மாதிரி நான் இந்த சைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நான் அடுத்து ரைட்ல இருந்து லெஃப்ட்ல நான் டிராப் பண்ண ஆரம்பிப்பேன். அப்படிங்கிறப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாவே அவர் ஒரு 4 வாட்டி பண்ணா கூட எத்தனை நம்பர் ஆஃப் கால்ஸ் வந்துட்டு அவரு பண்ணிருப்பாரு, எத்தனை பர்சன் ரீச் பண்ணிருப்பாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணாலே அந்த பர்சன்ஸ் பிக்கிங் அப் தேர் ப்ராடக்ட் அது வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். ஸோ இவருக்கு ஒரு நல்ல ரெகக்னைசேஷன், இவர் ஒரு நல்ல இடத்துக்கு போறாரு. இவர் யூஸ் பண்ற இந்த மெத்தடுக்கு எக்ஸாக்டான பேர் என்னன்னா பேப்பர் கிளிப்பிங். ஸோ இதுல என்ன அப்படின்னா, நம்ம என்ன டாஸ்க் பண்றோமோ அதை மெஷர் பண்றதுக்கு இன்னொரு ஆப்ஜெக்டோட அசோசியேட் பண்ணி வச்சுக்கணும். எப்படின்னா, இப்போ 2 டப்பா வச்சிருக்கோம். நான் வந்துட்டு ஒரு புது ஹேபிட் ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு. நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை டெய்லி ஒரு 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும்னு. இப்போ 10 புஷ்அப்ஸ் எடுத்த உடனே இப்போ ஒரு டப்பா வச்சிருக்கேன். அந்த டப்பாக்குள்ள நிறையா கிளிப்போ இல்லைன்னா ஏதோ ஒரு பாலோ ஏதோ ஒன்று உள்ள வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று எடுத்து அடுத்த டப்பால போடணும். திரும்ப அதுக்கு அடுத்த நாள் அதே ஹேபிட்டை ஃபாலோ பண்றப்போ எடுத்து இப்படி போடணும். இப்படி நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு விசிபிளாவே நமக்கு ஒரு மெஷர் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஓகே, நம்ம ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ராக்ரஸே அந்த நமக்கு வந்துட்டு நிறைய ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். இததான் இப்போ நம்ம இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்போ நம்ம மூவிக்கு ஒரு படம் டவுன்லோட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு ஒரு என்ன ப்ராக்ரஸ்ல இருக்கு, எவ்வளவு பர்சன்ட் டவுன்லோட் ஆயிருக்கு, ஒரு ஐடியாவுமே இல்லாம சும்மா உங்களுக்கு அது ஓடிட்டே இருந்தது, டவுன்லோடிங்னு மட்டும் இருந்ததுன்னா நமக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். பட் அதே இது என்ன ஸ்பீட்ல டவுன்லோட் ஆகுது, இன்னும் எத்தனை பர்சன்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் அது காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் முடிஞ்சிடட்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோம் இல்லையா. அதுதான் இந்த ஹேபிட் ஸ்டாக், ஐ மீன் லைக் அந்த பேப்பர் கிளிப்பிங் அந்த டெக்னிக்கோட பேஸ். ப்ராக்ரஸை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறாங்க, ஸோ தட் அது வந்துட்டு நம்மளோட டிசைடு ஹேபிட்டை வந்துட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீ சொல்லிட்டப்பா இந்த மாதிரி பேப்பர் கிளிப்பிங் மெத்தட்லாம் இருக்கு அப்படின்னு, இதெல்லாம் எப்படி நம்ம வந்துட்டு டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ண முடியும், எப்படி இதை யூஸ் பண்ணி ஒரு ஹேபிட்டை வந்துட்டு பிரேக் பண்ணாமல் இருக்க முடியும்னா, அதுக்கு தான் எக்ஸாக்டா ஹேபிட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அவர் நம்ம ஜேம்ஸ் கிளியர் சொல்றாரு. ஓகே, பேப்பர் கிளிப்பிங் மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ எப்படிப்பா நம்மளோட ஹேபிட்டை டே டு டே லைஃப்ல ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஹேபிட் ட்ராக்கர்னு ஒரு டெக்னிக்கை வந்துட்டு ஜேம்ஸ் கிளியர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் அவைலபிளாக என்ன இருக்கும், வீட்டில் கேலண்டர் இருக்கும் இல்லையா, அந்த கேலண்டரை தான் நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா, இப்போ அகெயின் நான் வந்துட்டு இன்னிலேருந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், நான் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்னைக்கு வந்து நான் ஜங்க் ஃபுட்டை கட் பண்ண போகிறேன், வீட்டிலேயே எல்லாத்தையுமே குக் பண்ணி சாப்பிட போகிறேன், ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிஸ் செட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் அதை ஃபாலோ பண்ணிட்டேன் ஃபுல்லாக அப்படின்னா ஒரு கிராஸ் டே 1. திரும்ப நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணுறப்போ அடுத்து ஒரு கிராஸ் டே 2. இதே மாதிரி நம்ம இதை ஒரு ஸ்டீக்குமாங்க. ஸ்டீக்னா என்னன்னா, கண்டினியூஸாக ஒரு விஷயத்த நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகிறது.
ஸோ இந்த விஷயம் நமக்கு விஷுவலா நமக்கு வந்துட்டு ஒரு மெஷர் இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம பார்க்குறப்ப இப்ப 4 நாள் பண்ணியிருப்போம். 5வது நாள் ஏதோ ஒரு காரணத்தினால எடுக்கிறோம் அப்படின்னா கூட, நம்ம கண்லயே தெரியும். இல்ல நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ஸ்டீக் மிஸ் ஆகுமே, நம்ம அதில கிராஸ் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்துட்டு ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட், ஒரு மோட்டிவேஷன் நமக்கு குடுக்கும். இதுதான் அமெரிக்கன் காமெடியன் ஒருத்தர் வந்துட்டு யூஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருங்க, நான் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன். டெய்லி நான் காமெடி எழுதுனா தான், என்னால ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு நெறைய செலக்டிவா காமெடிஸ் எடுக்க முடியும். காமெடி சொன்னா தான் எனக்கு சாப்பிட முடியும், சம்பாதிக்க முடியும்" அப்படின்னு அவரோட ஃபேக்டர். அதுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டெய்லி அவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி காமெடி எழுதுவாரு. இப்போ சில டைம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டே நல்லா இருக்கும். சில டைம் நமக்கு பார்த்தீங்கன்னா, டே அப்செட்டா இருக்கும். பட் இவர் என்ன சொல்றாருன்னா, "ஐ வில் ஜஸ்ட் ஷோ அப். எல்லா நாளும் எனக்கு நல்ல காமெடி எழுதுறனோ, மொக்க காமெடி எழுதுறனோ, நான் காமெடி எழுதிருவேன். அது என்னோட பிராக்டிஸா வச்சிருப்பேன். ஸோ இது பண்ண பண்ண என்னோட ஐடென்டிட்டி வந்துட்டு இந்த பெர்சன் எழுதுறத வந்துட்டு நிப்பாட்ட மாட்டாங்க. டெய்லி ஏதாவது எழுதிருவாங்க. அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அதுவே என்ன வந்துட்டு என்னோட ஒரு விக்டரிக்கு சீக்ரெட்டா நான் சொல்லுவேன்." அப்படிங்கிற மாரி அவர் சொல்லுவாரு. இதுல மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, டோன்ட் பிரேக் த செயின். இதுதான் இந்த ஹேபிட் ட்ராக்கர் இதோட மந்திரமே. என்ன அப்படின்னா, ஒரு 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 இது செயின் அப்படியே கண்டினியூஸா போதா, அதை நீ உடைக்காம இருந்தா போதும். ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண. இதை தான் ஒரு பேஸா யூஸ் பண்றாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி நமக்கு வந்துட்டு இது எதனால இந்த ஹேபிட் ட்ராக்கர் நமக்கு ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ண முடியும்னா, ஒரு 3 லா பார்த்திருப்போம் இல்லையா? மேக் இட் கிளியர், மேக் இட் ஆப்வியஸ், அப்புறம் மேக் இட் ஈஸில பார்த்தீங்கன்னா, மேக் இட் அட்ராக்டிவ், அப்புறம் மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். இந்த 3 லா பார்த்திருப்போம். இந்த 3 லாவுமே இத ஹேபிட் ட்ராக்கரோட நம்ம கோரிலேட் பண்ணலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஹவ் டு ஹேபிட் ட்ராக்கர் வந்துட்டு ஆப்வியஸா இருக்கும், கிளியரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாம். எப்படின்னா, இப்ப நமக்கு வந்துட்டு ஒரு 2 மெஷர் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு லெஃப்ட்ல கிளிப் வச்சிருக்கோம், ரைட்ல ஒரு இது இருக்கு. நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்றோம். அந்த ஒர்க் வந்துட்டு ஃபுல்லா ஒவ்வொன்னா நான் பண்ண பண்ண, நான் அந்த ஒர்க்க முடிக்க முடிக்க நான் அந்த கிளிப்ப தூக்கி மாத்தி மாத்தி போட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிராக்டிஸா செட் பண்ணி வச்சிருக்கோம்னா, நமக்கு அந்த கிளிப்ப பார்த்த உடனே சரி ஒர்க் என்னடா இவ்ளோ பெண்டிங் இருக்கு, நம்ம இவ்ளோ பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இன்னொன்னு அது பண்ண பண்ண நமக்கு வந்துட்டு ஓகே. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான்ங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து நமக்கு புஷ் பண்ணும். ஸோ, நமக்கு அந்த மெஷர் எக்ஸாக்ட்டா விஷுவலா நமக்கு வந்துட்டு, இது நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிறணும், ஹெல்தியா சாப்பிட்டுறணும், எக்சர்சைஸ் பண்ணிறணும் அப்படின்னு சொல்றதோடயே, ஒரு விஷுவல் மெஷரோட நம்ம வந்துட்டு அசோசியேட் பண்ணோம் அப்படின்னா, அத ஈஸியா நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். அப்புறம் இது வந்துட்டு எப்படி இந்த ஹேபிட் வந்துட்டு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னா, நமக்கு ஆப்வியஸா ப்ராக்ரஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு விஷயத்துல வந்துட்டு ஒரு பெர்சன் ப்ராக்ரஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த அந்த விஷயத்த கன்டின்யூ பண்ணுவாங்க. இப்போ ஜிம்முக்கு போறாங்க, ஒருத்தவங்க உடம்பு மாறுது அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஓகே, நான் வந்துட்டு எஃபோர்ட் போடுறேன். இன்னும் கொஞ்சம் நான் புஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட எஃபோர்ட்ட குடுப்பாங்க. ஸோ, இதுல வந்துட்டு நமக்கு அந்த ப்ராக்ரஸ் விஷுவலைஸ் ஆகும். ஓகே, ஸ்டார்ட்டிங்ல இவ்ளோ இருந்துச்சுப்பா, இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாற மாற மாறுறக்கு இல்லன்னா இந்த ஹேபிட்ட வந்துட்டு கன்டினியூஸா டெய்லி டெய்லி நான் வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிராஸ் பண்ணிட்டே இருக்க இருக்க, நமக்கு வந்துட்டு நம்ம ஓகே நம்ம எந்த ஹேபிட்ட கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த பாதையில தான் போறோம் அப்படிங்கிற ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் கிடைக்கும். அதுவே நமக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன குடுக்கும். அதே மாரி ஹவ் டு அந்த ஹேபிட் ட்ராக்கிங் வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு விஷயமா இருக்கும். எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம். இந்த ஹேபிட் பண்ணி முடிக்கிறதுனால, நான் வந்துட்டு இந்த இத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருவேன். இன்னைக்கு வந்துட்டு இது முடிஞ்சது அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த வேலை முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அட் தி எண்ட்ல பார்த்தீங்கன்னா, என்னதான் ப்ரோக்ராஸ்டினேஷன் எல்லாமே நமக்கு பழக்கமா இருந்தாலும், நமக்கு வி ஆர் பீப்பிள் லைக் ஆ நமக்கு வந்துட்டு இந்த வேலை முடிச்சே ஆகணுங்கிற ஒரு ஒரு விஷயம் சப்கான்ஷியஸா மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். பட் அது பண்ணாம ப்ரோக்ராஸ்டினேஷன் பிளா ஏதோ ஒண்ணு சொல்லி நம்ம நிப்பாட்டியிருப்போம். ஸோ, இந்த ஒரு ஹேபிட் ட்ராக்கர யூஸ் பண்றது மூலமா, நமக்கு வந்துட்டு விஷுவலாவே சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டேன். நாளைக்கு நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி கன்டினியூஸா போனோம்னா, அதுவும் நமக்கு ஒரு நல்ல ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட்ட குடுக்கும். இந்த ஹேபிட்ட வந்துட்டு ப்ரொலாங்டா கன்டின்யூ பண்றதுக்கு. ஓகே, ஹேபிட் ட்ராக்கர வந்துட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பட் ஆனா, அத ஃபாலோ பண்றதே ஒரு ஒரு புது ஹேபிட்டா கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டபுள் வேலையா இருக்குமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே வரும். அது 100% உண்மதான். ஒரு ஹேபிட் ட்ராக் பண்ணணும்னு நெனைச்சோம்னா, நமக்கு 2 விஷயம் பண்ணுவோம். ஒண்ணு அந்த ஹேபிட்ட நமக்கு வந்துட்டு ட்ராக் ஐ மீன் ஒரு ஒரு புது ஹேபிட்ட வந்துட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு இந்த ஹேபிட் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டையுமே நம்ம வந்துட்டு கொண்டு வருவோம். ஸோ சைமல்டேனியஸா 2 விஷயம் நம்ம பண்ணணும். ஸோ அதனால தான் இப்ப நம்ம வந்துட்டு ஓகே இன்னையிலேருந்து நான் ஜர்னல் எழுத போறேன் அப்படின்னா, அந்த ஜர்னல் எழுதுறது வந்துட்டு ஒரு புது ஹேபிட்.
டெய்லி விடாம நான் வந்துட்டு அதை ட்ராக் பண்ணணும். இல்ல நான் இன்னைக்கு எழுதுனா நான் எழுதலையா, இதெல்லாம் பயங்கரமான ரிடனன்ட் வேலையா நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால நம்மளால அதை கண்டினியூ பண்ண முடியாது. பட் இதுக்கு ஒரு சிம்பிள் அப்ரோச் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஹேபிட்டை வந்துட்டு நம்மளால அதோட மெஷர்மெண்ட்டை ஈஸியா ஆட்டோமேட் பண்ணி ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா, நம்ம ஓகே சரி போற போக்குல பண்ணிட்டே இருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிட்பிட்னு ஒரு வாட்ச் வச்சுக்கிறோம். அது மூலமா நம்ம வந்துட்டு இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோமா, இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவு நேரம் தூங்கி இருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால ஆட்டோமேட்டிக்காவே ட்ராக் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு அதுல இருந்து இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நம்ம அசஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே நம்ம கரெக்டான பாதையில போறோமா இல்லையா. இதே மாதிரி நமக்கு என்னென்ன சிம்பிளான இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கோ முடிஞ்சா ஆட்டோமேட் பண்ணிடணும். அதே மாதிரி அதுக்கு இன்னொரு ஒரு சின்ன டெக்னிக்கும் இருக்கு. என்ன அப்படின்னா, ஹேபிட் ட்ராக்கிங் அண்ட் ஹேபிட் ஸ்டாக்கிங் ரெண்டு விஷயத்தையுமே கம்பைன் பண்ணணும். என்ன இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹேபிட் ட்ராக்கிங் அண்ட் ஹேபிட் ஸ்டாக்கிங் இது ரெண்டத்தையுமே கம்பைன் பண்ணும். ஹேபிட் ட்ராக்கிங்னா என்ன, நான் இது இந்த விஷயம் பண்ண உடனே நான் வந்துட்டு ஒரு ஒரு இந்த ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுவேன் அப்படிங்கிற. ஹேபிட் ஸ்டாக்கிங்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம். இந்த விஷயம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹேபிட் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் இன்னொன்று வந்துட்டு நம்ம டைப் பண்ணுறது வந்துட்டு ஹேபிட் ஸ்டாக்கிங்னு சொல்லலாம். இப்போ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ வந்துட்டு நான் இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டு வந்த உடனே என்னோட ஒர்க் அவுட் லாகில் வந்துட்டு எழுதிடுவேன். நான் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணேன், எத்தனை கிலோ லிஃப்ட் பண்ணேன், என்ன ப்ராக்ரஸ் அப்படின்னு. இதே மாதிரி நமக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் முடிஞ்ச உடனே அதை நம்ம நோட் பண்றோம்னா நமக்கு வந்துட்டு ஓகே முடிச்சிட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நமக்கு ட்ராக் இருக்கும், நம்மளோட ப்ராக்ரஸ் இருக்கும். இன்னொன்று இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம டே எப்படி ஸ்பெண்ட் பண்றோங்கிற ஒரு மெஷரை நமக்கு தரும். ஸோ அதுவே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னதான் நம்ம பண்றோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு, நமக்கு எதுல டைம் வேஸ்ட் ஆகுது, எதுல நல்லா ப்ரொடக்டிவா யூஸ் பண்றோம், இந்த மாதிரி நிறைய மெஷர் எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும் இந்த ட்ராக்கிங்கை ரெகுலரா யூஸ் பண்றது மூலமா. ஸோ இப்போ வந்துட்டு இன்னைக்கு நான் ஒர்க் அவுட் முடிச்ச உடனே நான் வந்துட்டு என்னோட லாக் எழுதுவேன். இல்லைன்னா இன்னைக்கு நான் வந்துட்டு காலையில ஹெல்த்தியா சாப்பிடுவேன். சாப்பிட்ட உடனே நான் இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டேன், திரும்ப அடுத்து வந்துட்டு மத்தியானம் நான் ஹெல்த்தியா சாப்பிட போறேன், மத்தியானம் என்ன சாப்பிட்டேன், நைட் என்ன. ஸோ இதே மாதிரிலாம் லாக் பண்ணி நம்ம கரெக்டா ட்ராக் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு நாள் ஸ்கிப் ஆனா கூட நமக்கு வந்துட்டு முன்னாடி உள்ள ப்ராக்ரஸ் எல்லாம் இருக்கும். இல்ல வேண்டாம் இது இதுக்கு பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளால அந்த ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டை ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஹேபிட்டை வந்துட்டு ஹேபிட் ட்ராக்கர்லாம் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியாச்சு. பட் எல்லாருமே பர்ஃபெக்ட் இல்லை. சில டைம் நமக்கு வந்துட்டு இந்த ஹேபிட் பிரேக் ஆகும். அதுலேருந்து எப்படி நம்ம வந்துட்டு ஃபாஸ்டா ரீலாப்ஸ் ஆகுறது, அந்த ஹேபிட்டை திரும்ப நம்ம கண்டினியூ பண்றது அப்படிங்கறத வந்துட்டு ஒரு டெக்னிக் ஜேம்ஸ் கிளியர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹேபிட்டை மிஸ் பண்றீங்கன்னா ஓகே அது ஆக்சிடென்ட்னு விட்டுருங்க. ஆனா அது அடுத்த நாள் கன்சிக்யூட்டிவா 2 நாள் அதை வந்துட்டு அதை மிஸ் பண்ணாதீங்க. அது மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த மிஸ் பண்றது வந்துட்டு ஒரு புது ஹேபிட் ஆகும். சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போயிடும். ஒரு வாட்டினா ஆக்சிடென்ட், திரும்ப அது வாட்டி கண்டினியூ ஆச்சுன்னா அது வந்துட்டு ஒரு டீஜெனரேட்டிவ் லூப் தான். அது ஒரு ஸ்பைரல், இட் வில் டிராக் யூ டவுன் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் கொடுக்குற டிப் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணல, ஓகே நாளைக்கும் நான் வந்துட்டு பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஷோ அப், டூ சம்திங். ஜிம்முக்கு போ. நீ வந்துட்டு உனக்கு இப்போ இப்போ நல்ல கிரேட்டான பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒஸ்டான மைண்ட் செட்டு, அவங்க வந்துட்டு ரொம்ப டஃப்பான டைம்ல இருந்தா கூட அவங்களால எஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியும். அந்த ஒரு ஸ்கில்னால தான். அண்ட் தே வில் ஷோ அப். இன்னைக்கு என்னால முடியல, நான் போல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. சரி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால தான் அவங்களால ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்லையும் இல்லைன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட நல்லா ஷைன் பண்ண முடியுது. பட் அதே தான் அதோட ஆல்டர்னேட்டிவ் சைடு பாருங்க. ஒரு பர்சன் இருக்கான், அவன் வந்துட்டு என்னெல்லாம் கஷ்டம் வந்ததுன்னா சரி எதுக்கு போட்டுட்டு நம்ம விட்டுட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்துட்டு அவன் ஒரு டிசைர்டு பொசிஷனுக்கு வந்துட்டு அவன் ஆசைப்படுற இடத்துக்கு போக முடியாது இல்லையா. ஸோ அதுதான் இதுல உள்ள ஒரு சின்ன டாக்டிக்கும் கூட. என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஒரு ஹேபிட்டை நம்ம வந்துட்டு பெர்ஃபெக்டா பண்றோமோ இல்லையோ, நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு 100% பண்றோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் டெய்லி பண்ணிடணும். ஸோ அது பண்ணவே நமக்கு வந்துட்டு ஒரு புது ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆகும். என்னன்னா ஓகே இந்த பர்சன் வந்துட்டு டே டு டேல ஹி வில் ஷோ அப். இவன் பண்றானோ இல்லையோ அதோ வந்துருவான்ப்பா. இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி ப்ராக்ரஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஈஸியா ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ண முடியுது, ஈஸியா அவங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள போக முடியுது. இதே மாதிரி ஒரு டேட்டாவும் இருக்கு. இப்போ ஓகேப்பா, ஹேபிட் ட்ராக்கிங்கிறது வந்துட்டு நம்ம பண்ணலாம். எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மெஷர் தான் வைக்க முடியுமா, இல்ல மெஷர் எப்படி சூஸ் பண்றது, எப்படி நம்ம கரெக்டான மெஷர் தான் சூஸ் பண்றோமா ப்ராக்ரஸ்க்கு, அப்படிலாம் சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும்.
இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா போகுதா, இல்ல செஃப் வந்துட்டு நல்லா குக் பண்றாரா அப்படிங்கறத வந்துட்டு எப்படி நம்ம பார்ப்போம்? மந்த்லி ரெவென்யூ நமக்கு எவ்வளவு ஜென்ரேட் ஆகுது, ஒரு நாளைக்கு சேல் எப்படி இருக்கு, அடுத்த நாள் அதே மாதிரி இருக்குதா, இதே மாதிரி பார்ப்போம். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பாருங்களேன். ஆஹ் இப்போ ஒரு சாப்பாடு வந்துட்டு நமக்கு ரெவென்யூ நல்லா வர்றதுனால மட்டும் டேஸ்டியான ஃபுட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம்னு சொல்ல முடியாது. சில டைம் ஓகே, பாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய க்ரௌட் வந்துட்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களா இல்லையா அவங்க இன்னும் சொல்ல முடியாது, பே பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்கா மெஷரிங் வேரியபிளை மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே மிச்சம் வைக்காம சாப்பிடுறாங்களா, இல்ல நல்லா அவங்க ஹாப்பி ஆனாங்கன்னா நல்ல டிப்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல டிப்ஸ் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்றோம்னா உண்மையிலேயே ஹோட்டல் எந்த அளவுக்கு ரன் ஆகுது, நம்ம கரெக்டான பாதையில நோக்கி போறோமா அப்படிங்கறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இதே இதை வந்துட்டு நம்ம எல்லா ஃபீல்டுமே அப்ளை பண்ணலாம். ஆனா சில டைம் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட் இருக்கிறது நல்ல விஷயம் தான். சில டைம் இந்த ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டுங்கிறது எதுக்கு, நம்மளோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்றது இல்லையா. அதுவே இந்த மெஷர்மெண்ட்டே சில டைம் ஒரு டார்கெட் ஆயிரும். என்னடா இவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்துட்டு அந்த ஒரு ப்ராக்ரஸ், அந்த ஹேபிட்டை நோக்கி போக மாட்டோம். அந்த நம்ம போகணும்னு இடத்த நோக்கி போக மாட்டோம். எப்படியாவது அந்த இடத்த ரீச் ஆயிரணும், இன்னைக்கு வந்துட்டு நான் எப்படியாவது 100 கிளிப்பை வந்துட்டு போட்டாகணும். ஸோ அது மட்டும்தான் டார்கெட் வச்சு போமே ஒரு ஒரு டிரைவ் இருக்குமே தவிர, ஓகே நம்ம வந்துட்டு ஐ எம் பிகமிங் த பர்சன் ஐ வாண்ட் டு பி, இல்லைன்னா எனக்கு தேவையான ஹேபிட்டை வந்துட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ப்ராக்ரஸ், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி எப்படியாவது இன்னைக்கு முடிச்சாகணும் அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறது நல்லதுதான். பட் அந்த மெஷர்மெண்ட்டுங்கிறத இப்போ நம்ம எல்லாருமே கரண்டா இருக்கக்கூடிய வேர்ல்டுல நம்பர்ஸ், நியூமெரிக்கல் எத்தனை பெர்சன்டேஜ்ல நம்ம வந்துட்டு நீங்க எடுத்திருக்கீங்க, என்ன பெர்சன்டேஜ்ல இன்னும் எத்தனை பெர்சன்ட் இருக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு, இதே மாதிரி நம்ம ஒரு டேட்டா ட்ரிவன் வேர்ல்டுல இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால நமக்கு வந்துட்டு அந்த விஷுவல் மெஷர் இருந்தா கூட, ஐயோ இன்னும் இவ்வளவு இருக்குது, நம்ம இன்னும் அவ்வளவு பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்னா, எனக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்டுங்கிறது வெறும் மெஷர்மெண்ட் தான். நான் ப்ராக்ரஸை கரெக்டா மேக் பண்றேன்னா அந்த ஒரு ஸ்டாண்டர்டா மட்டும்தான் பார்க்கணும், அதை டார்கெட்டா செட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணாலே நம்மளால ஈஸியா ஒரு ஹேபிட்டை வந்துட்டு பிரேக் பண்ணாம கண்டினியூஸா பண்ண முடியும். மிஸ் பண்ணாமையும் நம்மளால ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி அல்டிமேட்டா இந்த எபிசோட ஒரு டேக் அவே மெசேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த டே டு டேல நமக்கு வந்துட்டு பெட்டரா ஃபீல் பண்றோமோ, ஒஸ்டா ஃபீல் பண்றோமோ, ஹாப்பியா ஃபீல் பண்றோமோ, சேடா ஃபீல் பண்றோமோ, மோட்டிவேட்டடா ஃபீல் பண்றோமோ, டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்றோமோ, நமக்கு என்ன விஷயம் பண்ணணும்னு நம்ம மைண்ட் செட் பண்ணியிருக்கோமோ அதை ஜஸ்ட் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுமா, என்னால் இன்னைக்கு ஃபுல்லாக பண்ண முடியல, அட்லீஸ்ட் நான் ஒரு 10 நிமிஷமாவது ஜிம்முக்கு போவேன். எனக்கு அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் அட்லீஸ்ட் ஜிம்முக்குள்ள போய் தலையை கட்டிட்டாவது வந்துடுவேன், ஒரு 2 புஷ்அப்ஸாவது எடுத்துட்டு வருவேன். சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஸோ இந்த ஒரு மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரீக்கை வந்துட்டு மெயின்டைன் பண்றோம்னா நம்மளோட எஃபோர்ட் வந்துட்டு காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அது வந்துட்டு நம்மளை கண்டிப்பா நம்ம போகணுங்கிற இடத்துக்கு கூட்டு போகும். ஸோ இதுதான் இந்த எபிசோட்ல நம்ம பார்த்துருக்கோம். இனி அடுத்த அப்கமிங் எபிசோட்ஸ்ல இந்த சாட்டிஸ்ஃபைங், ஹவு டு மேக் இட் சாட்டிஸ்ஃபைங், அதில் வேற என்ன டெக்னிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் சொல்றேன், நீங்க எல்லாருமே ரொம்ப யூனிக். நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல் உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே சொசைட்டில ஒரு தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவு அந்த தாக்கம் வந்துட்டு ஆக்கப்பூர்வமா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஓகே, ஹாவ் அ கிரேட் டே. பை.